ஹை கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லேடி பாஸ் கிச்சன். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்டஃப்ட் சப்பாத்தி ரெசிபி. ஸோ இதுக்கு நாங்கள் எப்பயும் நார்மலாக சப்பாத்திக்கு பிணையிற மாதிரி மாவு பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ இதுக்கு நான் ஆட்டமாக எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உப்பு அண்ட் தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான டோ ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுக்கணும். ஸோ தட் ஸ்டிக் ஆகாமல் நல்லா சாஃப்டான டோண்டை ரெடி பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு எடுத்து போகிறோம். இதை ஒரு ஈரமான க்ளோத்தொண்டால் மூடி 15 மினிட்ஸ்க்கு மாதிரி ரெஸ்ட் பண்ண விடுங்க. அண்ட் இப்போ இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகின போகிறோம் சாப் பண்ணி வச்சுக்கிற கார்லிக் அண்ட் ஆனியன் சேர்த்து சாட்டே பண்ணிக்கோங்க. கூடவே ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி க்ரீன் சில்லிஸ் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிற மட்டுக்கும் வதக்கிட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அண்ட் இது கூட உங்களுக்கு சார்டின் இல்லைண்டா குக் பண்ணிக்கிற ஃபிஷ் ஆட் பண்ணிக்கொள்ளையிலும். கூடவே கொஞ்சமாக கொரியண்டர் பவுடர், மிளகுத்தூள் அண்ட் நச்சீரம் தூள் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. குக் பண்ணிக்கிற ஃபிஷ் போட்டிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் 1 to 2 மினிட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணினா போதும். சார்டின் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்க்கு மாதிரி சரி குக் பண்ணுங்கள். அண்ட் இப்போ இது கூட பாயில் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கொள்ளணும். அண்ட் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கொள்ளையிலும் லைக் பீன்ஸ், கேரட், லீக்ஸ் எனிதிங். ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக தேசிக்க புளியும் சேர்த்துக்கொள்வோம். அண்ட் இப்போ எங்களுக்கு தேவையான கறி ரெடி ஆகிட்டு நாங்கள் இப்போ பிணைஞ்சி வச்சுக்கிற மாவு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மாதிரி ரெஸ்ட் பண்ண வச்சோம். இப்போ அதை எகெயின் நல்லா நீட் பண்ணுவோம் ஸோ தட் அது நல்லா சாஃப்டாக வரும். அண்ட் இப்போ இது எங்களுக்கு தேவையான அளவுக்கு டிவைட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். அண்ட் இப்போ ஒரு போர்ஷன் எடுத்து அதுக்கு நல்லா மாவை தடவிட்டு சப்பாத்திக்கு மாதிரி தட்டி எடுத்துக்கொள்ளணும். சப்பாத்திக்கு மாதிரி தின்னா தட்ட தேவையில்ல, கொஞ்சம் திக்காகவே தட்டுவோம். அண்ட் இப்போ இதில் சென்டரில் நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற கறியை வச்சுட்டு கூடவே நான் கொஞ்சம் சீஸ் வைக்கிறேன், அது ஆப்ஷனல் தான். ஸோ மொசரல்லா சீஸையும் வச்சுட்டு நாங்கள் இப்போ சைடை இந்த மாதிரி சீல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ தட் கறி எதுவும் வெளியே வராமல் இருக்கும். ஓரங்களில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அது ஒட்டிப்படும். அப்படி இல்லைண்டா லைட்டாக கொஞ்சம் தண்ணி தடவிட்டு இப்படி சீல் பண்ணுங்கள், நல்லா கவர் ஆகிரும். அண்ட் இப்போ இதுக்கு நாங்கள் கொஞ்சமாக மாவு தடவிட்டு எகெயின் சப்பாத்திக்கு மாதிரி ஃப்ளாட்டாக்கி எடுக்கணும். இது ஜென்ரலாக ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ தட் கறி எதுவும் வெளியே வராது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக சப்பாத்திக்கு மாதிரியே தட்டி எடுத்துக்கிறோம். இப்போ இதை நல்லா ஹாட்டான தவாவில் போட்டு குக் பண்ணி எடுப்போம். 2 சைடுக்கும் லைட்டாக கோல்டன் கலருக்கு வர மாதிரிக்கு சுட்டு எடுத்துக்கொள்வோம். ஸோ ஒரு சைடு இந்த மாதிரி குக் ஆகி வரப்போகல அதுக்கு மேலே கொஞ்சமாக கீ அப்ளை பண்ணுவோம். நாங்கள் கீ அப்ளை பண்ணக்குள்ள அது கொஞ்சம் பஃப்பாகி வரும். ஸோ தட் அந்த சப்பாத்தி நல்லாவே இன்னும் சாஃப்டாக இருக்கும். 2 பக்கங்களையும் இதே மாதிரி ஃபியூ மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி மாற்றி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சப்பாத்தி நல்லாவே குக் ஆகிக்குது. ஸோ இந்த ரெசிபியை கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.